எல்லாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் என்ற சொல் மறைந்த புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆருக்கு மட்டுமே பொருந்தும் என்ற தாரக மந்திரச் சொல்லைக் கொண்டு கடந்த 19 ஆண்டுகளாக பொன்மபச் செம்மலுக்கு நினைவு நாளை கொண்டாடி வருகிறார் நாடறிந்த அறிவிப்பாளரும் எம்.ஜி.ஆரின் தீவிர பக்தருமான குரோ சுகுமாரன். கூலிம் பாயா பெசார் ஸ்ரீ கருமாரியம்மன் மண்டபத்தில் மக்களின் செல்வாக்கை பெற்ற சமுதாய பார்வையாளர் தத்தோஸ்ரீ அயண்டா தலைமையில் 700க்கும் மேற்பட்ட ரசிகர்களின் முன்னிலையில் நடந்தது. நிகழ்வை மெருகூட்டியது உள்நாட்டு கலைஞர்களின் ஆடல் பாடல்கள் காட்சியும் கானமும் நிகழ்ச்சியை வெற்றியையே செய்தார் குரோ சுகுமாரன். நிகழ்வை கவரும் வண்ணமாக குரோ தமிழ் பள்ளியின் தலைமையாசிரியை திருமதி செல்வராணிக்கு கல்விச்சுடர் என்னும் விருதும், கூலிம் சமூக சேவையாளர் பி சிவவுக்கும் சமூக சேவையாளர் விருதும், பினாங்கு மாநிலத்தில் நடந்த இசை நிகழ்ச்சியில் 32 மணி நேரம் இடைவிடாமல் பாடல்களை பாடிய பாடகி ஒருவரான திருமதி ராஜேஸ்வரி தங்கப்பிள்ளைக்கு மற்றும் கலைச்சுடர் என்னும் விருதுடன், எழுத்துலகில் பிரசிப்பெற்ற பத்திரிகையாளர் கவிஞர் சி குணாளனுக்கு கவிச்சித்தன் விருதும் மற்றும் இசை கலைஞர்கள், எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் வர்த்தக பிரமுகர்களுக்கும் அதே பெயரில் விருதுகளுடன் மரியாதை செய்து கௌரவித்து எம்.ஜி.ஆர் நினைவாக நற்சான்றிதழ்களை வழங்கினார்கள். 60 தாய்மார்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது. அதிர்ஷ்ட குலுக்கள் நடத்தப்பட்டது. அதே வேளையில் குரோ சுகுமாரனுடன் கடந்த காலங்களில் பயணம் செய்து உதவியாக இருந்து மறைந்த முன்னாள் சமுதாய சேவையாளர்களுக்கு நினைவு மலர்கள் சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிறப்பு பிரமுகர்களின் வருகை, நன்கொடை நெஞ்சங்களின் ஆதரவு, மண்டபத்தை வழங்கி உற்சாகம் தந்த பாயா பெசார் ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலய நிர்வாகத்துக்கும் நிகழ்ச்சிக்கு துணையாக இருந்த குழு நண்பர்களுக்கும் தனது நன்றியை பதிவு செய்தார் குரோ சுகுமாரன். குரு உரையில் எம்.ஜி.ஆர் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற கொள்கைகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் தத்துவங்கள் என்றுமே காலத்தால் அழியாது என்றார். என் மூச்சு இருக்கும் வரை எம்.ஜி.ஆரின் நினைவு பயணங்கள் தொடரும் என்றார்.